நம்ம இன்னைக்கு உளுந்தஞ்சோறு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். வெள்ளைப்பூடு 150 வெள்ளைப்பூடு எடுத்துருக்கு. 150 வெள்ளைப்பூடு, பெரிய கரண்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகம், அரை மூடி தேங்காய். அடுத்து என்னென்னு காப்பிடி அரிசி. இந்த பாருங்க, காப்பிடி அரிசி, தேவையான அளவு உப்பு, உளுந்து. இதில் 200 உளுந்து போடணும். இந்த இதில் உளுந்தை போட்டு நான் வறுக்கும் போது காமிக்கிறேன். இது 200 உளுந்து போட்டாச்சு. இந்த பாருங்க, இதில் 200 உளுந்து போட்டிருக்கு. வறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வறுக்கிறாங்க பாருங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வறுக்கணும். இந்த வறுத்து போட்டு செய்யணும். வறுத்து எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வறுத்துக்கிட்டு இருக்காங்க. உளுந்தை வறுத்தோன்னே இந்த பொருள் பூரா போடணும். இந்த தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு, அரிசி. இது பூரா அரிசியோடு கலக்கிற பொருள். அது ஒன்று தான் வறுக்கிறது. மிச்சம் எல்லாமே அரிசியோடு கலந்து தான் செய்கிறது. இப்போ நாங்கள் அரிசியில் தண்ணி அளந்து வைக்கும் போது காமிக்கிறோம். எல்லா பொருளையும் போடும்போது நீங்கள் பாருங்கள். வறுவட்டுருச்சு பாருங்க, நல்லா சிவப்பா எடுத்தாச்சு. சிவப்பா வறுத்து ரெடியாக இருக்கு பாருங்க. நான் அடுத்து அப்படியே போட்டு இதில் எப்படி போடுறோம்ன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். கழுவ போகிறோம். அரிசியை கழுவி 3 அலசி நல்லா கழுவிட்டு 3 அலசணும் தண்ணியை. காப்பிடி அரிசியை குக்கரில், ஆமாம், குக்கரில் போடுறோம். அரிசியை போடுறோம். போட்டு உளுந்த அதில் போடுறான். அடுத்து என்னென்ன போடுறான்றதை காமிக்கிறேன். அடுத்து சீரகம் போட்டாச்சு. அரை மூடி தேங்காய் போட்டாச்சு. வெள்ளைப்பூடு 150 வெள்ளைப்பூடு. 150 வெள்ளைப்பூடு தான் பாருங்க. 150 வெள்ளைப்பூடு போட்டிருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு. தண்ணி எவ்வளோ வைக்கிறோம்ன்றதை பாருங்கள். 1 2 3 100 மில்லி தண்ணி. இந்த இதில் 3 உலக்கு தண்ணி காப்பிடி அரிசிக்கு. இதே உலக்கில் காப்பிடி அரிசிக்கு 3 உலக்கு தண்ணி. அது போக கொஞ்சம் 100 மில்லி தண்ணி சேர்த்து ஊற்றணும். ஊற்றுனீங்கன்னா நல்லா இதாக வெந்து இறக்குனதுக்கப்புறம் இப்போ 3 விசில் வந்துடும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் மூடிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி கிண்டணும். இதான் இப்படி நல்லா கிண்டி விடணும். கீழே உள்ளதெல்லாம் சேர்த்துந்தா என்னென்ன போட்டோமோ அது பூரா தெரியுது வருங்க. உப்பை தவிர மற்ற எல்லாமே தெரியும். இந்த வருங்க, தெரியுதா? கல் உப்பு போடுறா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்குங்க. இந்த போட்டிருக்க பொருள் பூரா தெரியுதா? என்னென்ன போடணும்? அரிசி, வெள்ளைப்பூடு, சீரகம், தேங்காய் எல்லாமே தெரியுது பாருங்க. அதை நல்லா களைஞ்சி விட்டுட்டு தூக்கி அப்படியே குக்கரில் வச்சு 3 விசில் சவுண்டு. 3 விசில் வந்துச்சுன்னா இறக்கலாம். பார்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ மூடியை போட்டு மூடுறோம். மூடியாச்சு. கரெக்டாக 3 விசில் வந்த உடனே நாங்கள் திறந்துட்டு காமிக்கிறோம் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சாப்பாடை பார்த்துட்டு எல்லோரும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பாடு. செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே.